இறைவனிடம் ஒரு சில பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம் அல்லவா? அந்த பிரார்த்தனைகளை நாம் நிறைவேற்றாத பொழுது நமக்கு தெய்வ குத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது எதுக்கு? இப்ப வீடு வாங்கணும், குழந்தை பிறக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி வேண்டுதல்களை எல்லாம் வைத்துட்டு இந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றினால் நான் பாலாபிஷேகம் பண்றேன், வேலு சாத்துறேன், காவடி எடுக்கிறேன், இது போன்ற பிரார்த்தனைகள் எல்லாம் நாம வைக்கிறோம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு. இல்லாவிட்டால் அது தெய்வ குத்தம் ஆகிவிடும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆசிரியருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுங்க. அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள்கிட்ட 3 மிட்டாய்களை கொடுக்கிறார். அந்த 3 மிட்டாய்களில் ஒன்றை அவர்களை சாப்பிட சொல்லிடுறாரு. இன்னொரு மிட்டாயை உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு மிட்டாயை எனக்கே நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா ஒரு மிட்டாயை அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள் அல்லவா? அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம். மற்றொரு மிட்டாயை மாணவர்களுக்கு, தோழர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா? அப்படி திருப்பி கொடுப்பதன் மூலமாக அவர்களிடத்தில் அன்பு, பாசம், சுயநலமின்மை, பரோபகாரம், பகிர்ந்து உண்ணுதல், ஈகை குணம், இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் அவரிடம் வளர்கிறது. அதே போல ஆசிரியருக்கே திருப்பி கொடுப்பது என்று சொல்வதன் மூலமாக மதிப்பு, மரியாதை, செய்யும் செயலில் நேர்மை, அடக்கம், பண்பாடு, கலாச்சாரம், பணிவு, பக்தி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைவே மக்களிடையே வளர்கிறது. இதைத்தான் இறைவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரே தவிர உங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பொருளுக்காக இறைவன் நம்மிடம் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. ஆகவே நம்முடைய நல்ல குணங்களைத்தான் இறைவன் பார்க்கிறாரே தவிர அந்த குணங்களின் மூலமாக அவருக்கு செய்யும் பக்தியைத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர நம்மிடம் பிரதிபலனாக வேறு எதையும் எதிர்பார்ப்பது இல்லை இறைவன். ஆகவே உண்மை பக்தியை இறைவனிடம் செலுத்தி மகிழ்வோம். நன்றி.